ஹலோ வணக்கம். வெல்கம் டு நீட் பயாலஜி ஈஸி தமிழ். நீட் யூஜி 2026க்குரிய கரெக்ஷன் விண்டோ என்டிஏ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்டூடெண்ட்ஸு ஏதாவது அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணதில் கரெக்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை மார்ச் 12ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதிக்குள்ளே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தங்களோட அப்ளிகேஷனில் எந்தெந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணணுமோ அதெல்லாம் மார்ச் மாதம் 12ஆம் தேதி 12 மணியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி இரவு 11:50க்குள்ளே கரெக்ஷன் பண்ணி அப்ளிகேஷனை அப்லோடு பண்ணிடணும். ஒன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷனை அப்லோடு பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனில் எந்தவித சேஞ்சஸும் பண்ண முடியாது. அப்பா அல்லது அம்மா இவங்களுடைய பேரில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை குவாலிஃபிகேஷனில் இல்லை ஆக்குபேஷனில் இதில் ஏதாவது தவறுதலாக ஃபில்அப் பண்ணியிருந்தோம்னா அதை திரும்ப ரீகரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் அப்பா அல்லது அம்மா 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு மட்டும்தான் கரெக்ஷன் பண்ண முடியும். 2 பேருக்கும் கரெக்ஷன் பண்ண முடியாது. அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்காக 10th மார்க்ஸு இல்லை 12th மார்க்ஸ் கொடுத்துருப்போம். இதில் மார்க்ஸில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலோ ரோல் நம்பரில் இல்லை இயர் ஆஃப் பாசிங்கில் இல்லை எங்கே எக்ஸாம் அட்டன் பண்ணோம் அப்படிங்கிறதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீட் எக்ஸாம் அப்ளிகேஷன் போடுறப்ப 12th 10th இது எங்கே பாஸ் பண்ணாங்க, 12th எங்கே எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படிங்கிறதுல ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு அது பண்ணிக்கலாம். உதாரணமாக யூனியன் டெரிட்டரி அந்த மாதிரி இருக்கிறது, இல்லை கேரளாவில் இருந்துட்டு ஆந்திராவில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணது 12th இந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் அதையும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸு காமனாக பண்ணுற மிஸ்டேக்கு இந்த கேட்டகிரி. இந்த ஸ்டூடெண்ட்ஸோட எந்த ரிசர்வேஷனில் வர்றாங்க அப்படிங்கிற கேட்டகிரியில் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கோ இல்லை இடபிள்யூஎஸ் அப்ளை பண்ணிவிட்டு அது கரெக்ட் டயத்துக்கு கிடைக்காததுனால ஜென்ரல் கேட்டகிரியில் அப்ளை பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக நாம் ஓபிசியோ இல்லை இடபிள்யூஎஸ்க்கு ஏதாவது இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணியிருப்போம். அங்கே அப்ளை பண்ணதுக்குரிய ஒரு சின்ன ரிசிப்ட் சலான் ஏதாவது கொடுப்பாங்க. அந்த சலானில் இருக்கிற நம்பரை வச்சு நாம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நீட் எக்ஸாமுக்கு அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வர்றதுக்குள்ள நாம சர்டிஃபிகேட்டை வாங்கி அங்க நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்து ஓபிசியா இடபிள்யூஎஸ்ஆ எஸ்சி இந்த இதுகள் எல்லாம் பார்த்து கரெக்ஷன் பண்ணி கரெக்டா போட்டுக்கோங்க. அடுத்து சப் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யூடிஐ கார்டுக்கு அப்ளை பண்ணேன் இன்னும் வரல, இல்லை பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணேன் இன்னும் எனக்கு அது வரல அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டாம். அங்கே அப்ளை பண்ணியிருந்தப்ப ஒரு அப்ளிகேஷன் நம்பரு இல்லை ஒரு டிரான்சாக்ஷன் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை வச்சு இப்போதைக்கு நம்ம அப்ளை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கவுன்சிலிங் அப்பையோ இல்லை பின்னாடி நம்ம வேணுங்கிறப்ப அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்குரிய ரிசர்வேஷன் கிடைக்காம போயிடும். அதனால் இதுலேயும் கவனமாக இருந்து அதுக்குரிய அந்த சலான்களை வச்சு ஃபில்அப் பண்ணி முதல்ல அந்த சப் கேட்டகரியை அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து சிக்னேச்சர் நான் அப்லோட் பண்ணுறப்ப பிளர் ஆயிருச்சு, இல்லை என்னுடைய பேரண்ட்ஸினுடைய சிக்னேச்சரை மாற்றி போட்டாச்சு அப்படின்னு இந்த மாதிரி அப்ளிகேஷனில் சைன் பண்ணதில் எந்த விதமான டவுட் இருந்ததுனாலும் இந்த தடவை அப்ளிகேஷனில் சைன் பண்ணுறப்ப நல்ல பிளாக்கிங்கில் சைன் பண்ணி ப்ராப்பராக அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் இன் நீட் யூஜி. இதில் நீங்கள் எத்தனாவது தடவை இதை எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுலையும் கரெக்டாக நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் சிட்டி செலெக்ஷன், மீடியம் ஆஃப் த எக்ஸாமினேஷன். இது ரெண்டுமே நாம் கொடுத்துருக்க பெர்மனன்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ் இந்த 2 பேஸ் பண்ணி தான் வரும். நாம் எக்ஸாமினேஷன் சிட்டி செலெக்ஷனை நாம் வேணும் அப்படின்னோம்னா மாற்றிக்கலாம். அதே மாதிரி மீடியம் ஆஃப் த எக்ஸாமினேஷனும் தமிழில் வேணுமா, இங்கிலீஷில் வேணுமா, மலையாளத்தில் வேணுமான்னு. தமிழில் வேணும்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். மலையாளத்தில் வேணும்னா மலையாளமும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். இதை ஸ்டூடெண்ட்ஸ் கவனமாக வச்சு என்ன வேணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ். இதில் ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னம்னா இவங்க ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸை மாற்ற முடியாது. இன்கேஸ் பேன் கார்டு இல்லை அப்படின்னம்னா பாஸ்போர்ட்டு இல்லை அப்படின்னம்னா ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி இதில் ஏதாவது ஒன்று ஐடி ப்ரூஃபாக கொடுத்து அவங்க வெரிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸை மாற்றிக்க முடியும். சில கரெக்ஷனுக்கு என்டிஐலேருந்து சம் அடிஷனல் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னம்னா தான் நாம் சில அடிஷனல் கரெக்ஷன்ஸை பண்ண முடியும். அதையும் ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கரெக்ஷன் விண்டோவில் ஃபிங்கர் பிரிண்ட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கேண்டிடேட் நேம், டேட் ஆஃப் பர்த், ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஜெண்டர், நேஷனாலிட்டி, பெர்மனன்ட் அட்ரஸ் இப்படி எதையுமே கரெக்ஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணி அப்லோடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃப்ரீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அதனால் அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணுறப்பயே கரெக்டாக 1க்கு 2 தடவை யோசித்து கரெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா ப்ராப்பராக நீட்டாக அப்ளிகேஷனை அப்லோடு பண்ணுங்கள்.